திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூரணம் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு எள்ளை வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து வெறும் வானலில் வச்சு நம்ம வறுக்கணும். எண்ணெய் இது எதுவுமே போடக்கூடாது. கொஞ்சம் வந்து நல்லா படப்படன்னு கொஞ்சம் பொரியும். இது வந்து வெள்ளை எள்ளு தான். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக நிறம் மாறி அது படப்படன்னு வெடிக்க ஆரம்பித்தோடனே இதை எடுத்துடலாம். நம்ம அதுக்கு வந்து கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சு தான் செய்ய போகிறோம் பூரணம் கொழுக்கட்டை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து இது பாருங்கள் படப்படன்னு வெடிக்குது பாருங்கள். வெடிக்கிறது நல்லாவே கேட்கும். இப்போ இதுதான் வந்து இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வந்து ஒரு முறத்தில் கொட்டிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலையை வந்து ஒரு கிளாஸ் வேர்க்கடலையை எடுத்தாச்சு. மிக்சியில் போட்டு லைட்டாக குறப்பாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ அது கூடவே நம்ம வந்து எள்ளையும் வந்து சேர்த்து போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் எள்ளையும் நம்ம இதிலே போட்டு ஓட்டு சும்மா லைட்டாக. எள்ளு வந்து ரொம்ப நைஸாக மையக்கூடாது. இப்போ வந்து நம்ம அதை அப்படியே கொஞ்சம் குறப்பாகவே இருக்கணும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம எள்ளையுமே வந்து இது கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் போட்டும் செய்யலாம். ஆனால் நாங்கள் தேங்காய் போடலை. இப்போ வந்து ஜஸ்ட் வெல்லத்தை வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிருக்கோம். வெல்லத்தை வந்து மண் தூசி இருக்கும், அதனால் கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா வடிகட்டியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் தூசெல்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் இந்த வெள்ளத்தை வடிகட்டுறது. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இதே கழுவிட்டு இதே வானல்லே நம்ம வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து அதே பாத்திரத்துலேயே நம்ம ஊற்றிக்கிட்டோம். ஊற்றிட்டு ஜஸ்ட் இது அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே வந்தோம்னாக்கா ஒரு நுரை பொங்கி வரும் நல்லா. ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இதில் வந்து நம்ம இதை போட்டுக்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் எள்ளையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இதிலே வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டு நான் அரைச்சிட்டேன். அதனால் நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்களும் அரைக்கும் போதே எள்ளு கூட போட்டு 2 ஏலக்காயை போட்டு அரைச்சிக்கிங்க. அரைச்சிக்கிட்டு இப்போ இதை வந்து நல்லா இப்படி வந்து கிளறி விட்டுரும். இந்த ஸ்டேஜில் தெரிக்கும், அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கனாவே வந்து நல்லா வந்து நமக்கு கட்டியாகிடும். ரொம்ப வந்து கட்டியாக இறுக்கமாக ஆகக்கூடாது. கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கும்போதே நம்ம எடுத்தோம்னா தான் அந்த அப்படியே ஸ்பூனால் அள்ளி நம்ம கொழுக்கட்டை பூரணத்தை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப கட்டியாகக்கூடாது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா, இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா ஆறினோடனே அது வந்து நமக்கு கரெக்டாக ஆகிடும். ஸ்பூனால் இப்படி எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக ஆகிடும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு பிசைகிறதுக்கு சுடுதண்ணி சுட வச்சுருக்கேன். நல்லா வந்து ஒரு கொதி வந்த உடனே தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கிறோம். இது வந்து இடியாப்ப மாவு தான். நம்ம வந்து அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்க மாவு தான். இடியாப்பத்துக்கு பிசைகிற மாவே தான். அதில் வந்து நம்ம ஒரு 1.5 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். லைட்டாக மாவுக்கு எதுவும் உப்பு பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து 2 கிளாஸ் தண்ணி சுட வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கொழுக்கட்டை மாவு நல்லா வர்றதுக்காக இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான், சாதாரண நம்ம சமைக்கிற எண்ணெய் தான் ஊற்றிக்கிறோம். அந்த வழவழப்பு தண்ணி வரும் அதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சூடாக ஊற்றுறோம். நம்ம சுடு தண்ணி தான் இது, நல்லா கொதித்த தண்ணி. இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து சூடாக இருக்கும், அதனால் நம்ம வந்து கரண்டி அளவு தான் வந்து கிளறணும். இது இப்படி வந்து பிடிக்கிற பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி இதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை. இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டு தான் நம்ம கையால் வந்து நம்ம பிசையணும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு பிசையலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவை வந்து நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி அழகாக அப்படி எடுத்தாக்கா மாவு வந்து இப்படி வந்து நமக்கு உருண்டையாக அப்படி அழகாக உருட்டை வரணும். இப்போ வந்து இதை வந்து இப்போ வந்து ஒரு சாதாரணமான ஒரு நம்ம கவர் தான் இது நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கவரில் வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கிறோம். எண்ணெயை வந்து நல்லா தடவிக்கிட்டு இதை எடுத்து வச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுக்கிறோம். பூர்ணம் பாருங்கள், தலை தலைன்னு இப்படி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நமக்கு உள்ளே வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக கரைஞ்சி வரும். அதை எடுத்து இப்படி அப்படியே மூடிக்கிறோம். அப்படியே இப்படி மூடி அழுத்தி அந்த ஓரத்தை வந்து நல்லா மடக்கி விட்டுறணும். வந்து இதை அப்படியே வந்து வச்சிடலாம். அடுத்தது அதே மாதிரி நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கிறோம். இதேமாரியே தட்டிட்டு இதை எடுத்து வச்சுக்கிறோம். உள்ள பூரணத்தை வச்சுட்டு அப்படியே இப்படி மடக்கிக்கலாம். இதே நீங்கள் பட்டர் ஷீட் இருந்ததுனாக்கா நீங்கள் அதில் வச்சு கூட அழகாக மடக்கிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இதே மாதிரியே வந்து எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்க போகிறோம்.
இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து இட்லி குண்டானில் வச்சு ஆவி காட்டியாச்சு. இப்போ வெந்துருச்சு. நல்லா கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடுறோம். இப்போ பார்த்திங்கனாக்கா எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி கையாலே போடுற அளவுக்கு சூடாக இருக்குது ரொம்ப. அவ்வளோதான், நம்ம இனிப்பு பூரண கொழுக்கட்டை நம்ம ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே கடலப்பருப்பு தேங்காய் போட்டு நமக்கு செய்வாங்க. இப்போ நாம் வந்து எப்படி செஞ்சுருக்கோன்னா எள்ளும் மல்லாட்டை பயிரும் போட்டு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.